அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டெக் சார்ந்தது கிடையாது. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நாள் அப்படின்றத சொல்லலாம். அதாவது இன்றைக்கி லோக்சபா எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரிசல்ட், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்லாம் இவங்க எப்படி கவுண்ட் பண்ணுறாங்க, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ஜென்ரலான டாபிக் தான். இது டெக் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பட் எனிவேஸ் உள்ள கவுண்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலே கவுண்டிங் எப்படி நடக்குது அப்படின்றத எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் ஆல்மோஸ்ட் நீங்களும் ஓட்டு போட்டிருப்பீங்க. நம்ம அது ஆல்ரெடி அதை பற்றி எப்படி ஓட்டு நீங்கள் போடணும் அப்படின்றதையும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் கவர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூஷனாக இது உங்களுக்கு தெரியலாம். இந்த 2019 எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 கோடி பேர் ஓட்டர்ஸ் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 10 லட்சம் பூத்ஸ் இருந்தது எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு அந்த ஓட்ஸ் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் இன்றைக்கும் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் என்ன புதுசாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓட் போடும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு மிஷின் இருந்திருக்கும். நீங்கள் இந்த ஓட்டிங் மிஷின், அதாவது EVM அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நீங்கள் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்களோ அது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அதில் அது பேப்பர் ஃபார்மில் அந்த சிம்பிளோட, அதாவது சின்னத்தோட ஒரு பிரிண்ட் எடுத்து அதுக்குள்ளே ட்ராப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த கவுண்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலைல 7 மணிலேருந்து இன்னைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது யார் தலைமையில் இந்த கவுண்டிங் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க தலைமையில் தான் இந்த கவுண்டிங் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 16 மெம்பர்ஸ் இருப்பாங்க கவுண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றலாம் சொல்கிறாங்க. ஸோ அது போக இந்த கவுண்டிங் ப்ராசஸில் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டல் மூலியமாக வரக்கூடிய ஓட்ஸ் அதை தான் ஃபஸ்ட்டு எண்ணுவாங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் இருக்க உங்களுக்கு அந்த ஓட்ஸையும் எண்ணுவாங்க. முன்னாடி நான் சொன்னது போல் இந்த இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மிஷின் சைடில் வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அது பேர் பார்த்தீங்கன்னா VVPAT அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்றதான் அந்த VVPAT அப்படின்றது ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த VVPAT மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன சின்னம் இந்த EVM, அதாவது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் செலக்ட் பண்ணுறீங்களோ அதனுடைய டூப்ளிகேட் காப்பி நீங்கள் சின்னத்தோட அது பேப்பர் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பாக்ஸ்குள்ள விழுந்துடும். ஸோ இப்போ இந்த கவுண்டிங் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த VVPATல இருக்க அந்த பேப்பர்ஸையும் கனெக்ட் பண்ணுவாங்க. எத்தனை ஓட்ஸ் விழுந்திருக்கு, எத்தனை சின்னத்துக்கு எத்தனை ஓட்ஸ் விழுந்திருக்கு அப்படின்றத கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீல் பண்ணியிருப்பாங்க. அந்த EVM பாக்ஸ் உங்களுக்கு சீல் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஓட்டிங் மிஷினை சீல் பண்ணியிருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சின்னத்துக்கு நேரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஓட்ஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணே இந்த சின்னத்துக்கு இவ்வளோ ஓட்ஸ் விழுந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு அந்த மிஷின் காட்டிடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பேப்பரையும் அந்த பர்டிகுலர் ஓட் கவுண்ட்டையும் இரண்டையும் கம்பேர் பண்ணுவாங்க. ரெண்டும் சேமாக இருக்கா அப்படின்றத கம்பேர் பண்ணி எவ்வளோ ஓட்ஸ் அந்த சின்னத்துக்கு விழுந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி தான் ஓவராலாக எல்லா பூத்ஸ்லையும் கேல்குலேட் பண்ணி யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்களுக்கு யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ஓட்டிங் ப்ராசஸ், கவுண்டிங் ப்ராசஸ் நடக்கும். இது எத்தனை பேர் தெரியும் அப்படின்றது தெரியல. ஸோ மேபி இந்த பர்டிகுலர் வீடியோ மூலிமா உங்களுக்கு கவுண்டிங் ப்ராசஸ் உண்மையிலே எப்படி நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது போல் சூப்பரான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.